ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது எவ்வளோ பெரிய மேன்மை, சந்தோஷமான காரியம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆண்டவரை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி அதுதான்ப்பா இன்பம், அதுதான்ப்பா ஏற்றது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்றீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளங்கள் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் துதியினால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும், ஆனந்தத்தினால் நிரம்பட்டும், தேவ மகிமையினால் நிரம்பட்டும். ஆண்டவரே இந்த காலவெளியில எங்களை முழுவதுமாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உங்க பாதத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஆராதனை துவக்க முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டு வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய தம்முடையவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வருவீராக. தூதர்கள் கரங்களை பிடித்து அழைத்து கொண்டு வருவார்களாக. எதிரடையான எல்லா வல்லமைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி எங்களுக்கு தந்து விடுதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும் அப்பா. எல்லா துதிக்கான மகிமை மக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை நம்ம இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் மிகவாயிரே என்ற பாடலை இணைந்து கரங்களை தட்டி பாடலாம். இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் மிகவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் மாறுவேனே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசு
சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடும்படி அன்போடு கேட்கிறேன். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட ஒரு மனிதன் அல்ல, மனமாறிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் தெய்வமே.
செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிக்கிறேன். நன்றி அப்பா. இரக்கமுள்ளவரே. Thank you, thank you, thank you, thank you. Yes, amen. துதிங்க. Thank you, Lord. Thank you, Lord. சகோதரர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிங்க. கடைசி வருஷ வரைக்கும் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி. Yes, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஆசாரியர்களை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது. தேவனுடைய அபிஷேக தைலம் அவர்கள் மேல் இருக்கிறதே. ஆண்டவருடைய அபிஷேக தைலம் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் புதிய தைலத்தை உங்க மேல ஊற்றி இருக்கிறார். புதிய தைலம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க இனி புதிய வருஷத்துல ஓடுவதற்கு தேவையான கிருபைகளை, பலன, சத்துவத்தை, ஹல்லேலூயா, புதிய ஆத்துமாக்களை சந்திக்க தேவையான சத்துவத்தை, வல்லமைய, கிருபைகளை, வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்போது எதிர்பார்ப்போட காத்திருப்போம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நம்ம நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆவியானவர் மேலே ஊற்றப்படும்படிக்கு ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க போகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமானா ரஹந்தரமனோ. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி அப்பா. அவரே என்னை காண்பவர், அவரே சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையினால் உண்டான எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். ஆண்டவர் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உடையவைகளே. ஆண்டவர் தொடர்ந்து உடைய ஜனத்தோடு கர்த்தர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரை பேசும்போது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. அனல் கொண்டு எழும்பட்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையை வெளிப்படுவதாக. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். அல்லேலூயா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். எதிர ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, அவர் கிருபை என்று என் மீது உள்ளது. இயேசு ரொம்ப 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 நல்லவர். எல்லார் மேலேயும் கிருபையா இருக்காரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், என் மேலே ரொம்ப விசேஷமாக இருக்காரு. என் மேலே நான் என்ன உண்பாடு உங்களுக்கு சொல்லுங்கள், என் மேலே சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவர் நல்லவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர். யார் யார் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றியாக வாழ்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேசுறதுக்கு மேலே என் உள்ளத்துலேருந்து வந்தேன்னா, பாஸ்டம் அந்த பாடல் பாடிக்கும்போது நிறைய நேரம் நம்ம பாடலை பாடுறோம், நல்ல உற்சாகமான பாடல் வாசமா. ஆனால் நம்ம வந்து சத்தியத்தின்படியே பாடுறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம சிங்க கபையில் விழுந்தோம், சூழ்நிலை விழுந்தோம், நம்மளை காத்தாரா இதுதான் காப்பாரா? நீங்கள் எல்லாரும் காப்பார் காப்பார் காண்பார் காண்பார்னு நீ விழுந்துட்டீங்க. இன்னும் தான் காப்பார் காண்பார்னு நீங்கள் எரிஞ்சு பசுமமாக இருக்கு. காத்தாரா கண்டாரா? ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணணும்? காத்தாரே கண்டாரே. அல்லேலூயா. எல்லாமே இந்த இதெல்லாம் நம்ம மாற்றணும். தாழ்மையா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா, இன்னும் வருவாரா? அவர் எழுந்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வல்லமை மேலேருந்து வரணுமா, வல்லமை இப்போ உள்ளேருந்து வெளில வரணுமா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரே காரியம் நாங்கள் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க, சபைனா சிரிக்கவே கூடாது, உம்முன்னு இருக்கணும், அப்போ தான் வல்லமை, ஒரு அசைவம் இருக்குல்ல. ஆனால் இப்போ நல்லா ஆகுது. யாருக்குள்ள பரிசுத்தான் நிறைவாக வல்லமையாக இருக்கார் அப்படின்னா, எவ்வளோ மோசமான சூழ்நிலை பல்ல காட்டிகிட்டே இருக்கிறவங்க தான் வல்லமையான ஆட்கள். அப்படின்னா பாஸ்டர் இழிச்ச வாயின்னு சொல்லுவாங்களே, ஒரு ப்ராப்ளம். நானும் நிறைய இடத்துல இழிச்ச வாயினா இருந்திருக்கேன். ஈன்னு காட்டிட்டு நிறைய பேர் நமக்கு நல்ல மிளகா அரைச்சிருக்கேன். ஈன்னு காட்டி இழிச்ச வாயின் பெற எடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இடி விழுந்த இருளப்ப மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஈன்னு காட்டி இழிச்ச வாயினா இருந்தால் கூட சாதிச்சுட்டு போயிடலாம். நமக்கு ஒரு அப்பா இருக்கார் அமைஞ்சு. ஆனால் இடி மேலே விழுந்த மாதிரி இருளப்ப மாதிரி இருந்தால் ஒருத்தர் பெரிய ஆபத்து. நம்ம அதான் ஆண்டவர் நல்லவர். அதெல்லாம் எத்தனையோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க. சொல்லலை ராஜ்குமார் பறிகொடுத்த மாதிரி இருக்கேன். உங்கள் பையனை கர்த்தர் சுகமாக்கிட்டார், செஞ்சு முடிச்சுட்டார். நீ அது நேற்று இன்றைக்கு நடந்ததில்லை, என்றைக்கோ நடந்தது. ரெண்டாவது நாம் அதை மகிழ்ச்சியோடு கூட விசுவாசமாக இருக்கலாம் சிரிக்க முடியும். நான் நினச்சா அலன்னு கஷ்டப்பட நினச்சா 1000 பிரச்சனை இருக்குல்லன்னா அது இல்லை. விசுவாசித்தாலே நமக்குள்ள ஒரு இலைப்பாறுதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்குனால ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, கடந்த வாரத்தில் நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், நமக்கு வலி தான் பலி. அது நிறைய நேரம் பேசணும், பார்த்துக்கணும். நமக்கு வலிக்கிறது தான் பலி. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வலி தான் தேவனுக்கு பலி. இப்போ இதை நினைச்சிட்டு இருக்கல. இன்றைக்கு ஒரு வார்த்தை எனக்கு நான் வந்து இல்லை, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரு திட்டம், ஒரு ஐடியா, ஒரு நோக்கம், ஒரு திட்டம். என்ன திட்டம்? என் சொந்த நான் தான். அவர் நமக்கு 3 தெய்வமா ஒரு தெய்வமா? ஆமாம். ஆனால் அவர் எப்படி இருக்கார்? 3 விதங்களில் செயல்படுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகி வார்த்தையாக இயேசு, பரிசுத்தாவின் முன்னு கவனிச்சோம்னா, இந்த முழு மனுக்குலத்தை பாவத்தில் விழுந்து போன இந்த மனுக்குலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் திட்டினாங்க. அப்போ என்ன சொன்னோம்? தெய்வம் மனிதனாக வந்து பிறந்து வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டு அவர் பாவம் இல்லாதவராக பிறந்து எல்லா மனுக்குலத்துக்காக, மனுக்குலத்தின் பாவத்துக்காக இரத்தம் சிந்தி மறிக்கணும். மறித்தாதான் பாவத்தில் அந்த இரத்தத்தினால பலியாக்கப்பட்டதுனால, உயிர்த்தெழுதுனால, பாவத்துக்கு பரிகாரமாகி மரித்து உயிரோடு இருந்ததுனால நீதியாக்கப்படுகிறார்னு தேவனுடைய திட்டம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னால் போதிச்சதே எபிரேயர் 10:5 இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அவரே பலியா வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எல்லாம் சொல்லுங்க, இயேசு பிதாவினுடைய ஐடியா,
ஒரு திட்டம். நான் இப்போ உங்களுக்கு அது புரியுறதுக்காக நம்ம ஐடியாலாம் இப்போ உள்ள டைமில் சொல்கிறேன். ஏன்னா பிப்ளிக்கலாக பேசிட்டு உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களை எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிட்டு, உங்களுக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ இங்கிலீஷ் நல்லா தெரியும். அல்ல இல்லையா? திட்டம் சித்தம்னா கூட நீங்கள் ஒரு மாதிரி முடிச்சுட்டு திட்டமான மாதிரி. ஆனால் ஒரு ஐடியாலாம் புரியுதா? ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார். பிதாவாகிய தேவனுடைய ஒரு ஐடியா தான் இந்த உலகத்தை மீட்க இயேசு கிறிஸ்து. அல்ல இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செய்யணும்? பிறக்கணும். என்ன செய்யணும்? பிறக்கணும். அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் யாரு? மரியா. யாரு? மரியா. அப்ப அந்த மரியாவுக்குள்ள தேவதூதன் வார்த்தையை கொடுத்த உடனே அவ கன்சீவ் ஆகுறா, பிரசவிக்கிறா, கற்பந்தரிக்கிறா. அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு. அந்த குழந்தை உருவாகிட்டு இருக்க நாட்கள்ல நீங்க எல்லாரும் நம்ம கடந்து வந்திருப்போம், நம்மளும் பார்த்துருப்போம், குடும்பத்தில் தான் இருக்கோம். அந்த பிள்ளைய அந்த பெண்மணியை எவ்வளோ கவனமாக பார்ப்பாங்க, ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க, நல்ல சாப்பாடு வாங்கலாம். அதே போல பிதாவாகிய தேவனுடைய ஒரு ஐடியா திட்டம் தான் யாரு? மரியாள் வயிற்றுல கற்பம் நிறுத்த உடனே முதல்ல காலி பண்ணி போடுவான்னு சொன்னா ஆண்டவர் எங்க போச்சுன்னாரு? மலை நாட்டுக்கு போக சொன்னார். யார்கிட்ட போக சொன்னாரு? எலிசபெத் போக சொன்னார். இப்போ நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஒவ்வொருவரையும் குறித்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஐடியா, ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு பிளான். நீங்க திட்டம்னா கூட முடிப்பீங்க, பிளான்னா உங்களுக்கு நல்ல பிளேன்ல ஏற மாதிரி ஒரு பிளான் வைத்திருக்காரு. உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? ஒரு பிளான், ஒரு ஐடியா வச்சிருக்காரு. ஐடியா, அந்த பிளான் ஐடியாவை நிறைவேற்றணும் அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்க? சரி, அப்ப இயேசு ஒரு பிளான் ஐடியாவை திட்டாவா மரியாளுக்குள்ள உருவாகினாரு. உருவாகுனா அதை காத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பே எங்க போய் சொல்லிட்டாரு? மலைநாட்டுக்கு போ. இங்க எவ்வளவோ ஃப்ரெண்டு எவ்வளவோ இருக்காங்க, ஆனா இது சொன்னா ஈடுபடாது. ஏன்னா இவன் கண்ணி வாய்ப்புல. இப்போ கர்த்தர் உங்களை குறித்து சொல்லியிருக்க தேவ திட்டத்தை, நோக்கத்தை, வாக்கு தத்தங்களை இங்க யாராவது உங்க சர்ச்சைக்குள்ள இருக்க ஆளுகிட்ட கூட சொன்னா எனக்கு தெரியல, உங்க அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி பாருங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன அப்படி வைக்க போறாரு, இப்படி வைக்க போறாருன்னு சொன்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கீங்க? நீ ஏற்றுக்கொள்ளுவீங்க, பக்கத்துல யாராவது உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கீங்க? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சொந்த கணவர் சகரியா கணவருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல 3 மாசத்துக்கு மரியாள நாடு கடத்திட்டார். மலை நாட்டுக்கு நாடு கடத்தி எலிசபெத்தோடு கூட வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய தேவ திட்டத்தை, ஐடியாவை, நோக்கத்தை நிறைவேற்றினா நீங்க சரியான இடத்துல இருக்கணும். ஆமென். ஆமா, சும்மா கடவுள சொந்த மன்னங்கள்லாம் நான் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன், நான் இப்படி சொன்னேன், அப்படி கொடுத்தேன், நிறைய பேர் கெடுத்துடும். நிறைய இல்லை இப்படி இதுக்கெல்லாம் கொடுத்தேன், அதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அழைப்பின்னு நம்ம சொல்லிட்டு அழைஞ்சா தேவ திட்டமே போயிடும், எல்லாமே வேணும். அவங்களுக்கு புரியுமா? பைத்தியகாரத்தனமா இருக்கும். கிறுக்கு போயில எல்லாம் சும்மா நான் சர்ச்சை கட்டும் பொழுது ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், அவ்வளோதான். நம்ம சொந்தார்கள் புரியுமா? அவனுக்கு புரியுமா? எல்லா விதமான பேர் இல்லை, இதான் உண்மை. நம்மளே நம்முடைய தேவ திட்டத்தை கண்டடி யோசிப்பிட்டே சொல்ல விடல. யோசிப்புக்கு உள்ள சொல்லி கேட்கணுன்னே பார்த்தா கத்தரி இவன் தெரிபட்டு முன்னாலும் வினவாகி போட்டாரு, ஊமையாக்கிட்டாரு. ஊமையாக்கிட்டு மரியாதை பிரிச்சுட்டு சோத்திரம் எலிசபெத்துக்கு காது அவ்வளோ வேணும். அப்போ அவளுக்கு 6 மாதம், இவளை 3 மாதம் அங்கே வச்சு காத்தான்னு வேறு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்படி காரணம். அதுக்கு ஒரு குழந்தை உருவாகிட்டே வருது, வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. எத்தனை பாடுகள் இங்கே இருந்ததில்ல, இந்த இடத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருந்தேன். அதுக்காகவே ராஜா உள்ளத்தை ஏவி நமக்கு சில நேரம் நம்ம நினைப்போம் எதிர்மறையாக நடக்குதுன்னு. எங்கே இருந்தவளை, நாசரேத் ஊரில் இருந்தவளை பெத்லேமுக்கு நாடு கடத்தணும்னா பல மைல் என்ன பண்ணணும்? உலகத்திலே முதல்ல குடிமதிப்பு, அதாவது மக்கள் இப்போ குடியுரிமை சட்டம் வந்துருக்குதுல்ல, சென்சஸ் எடுக்குது அப்படின்னு சட்டத்தை பாஸ் பண்ண வச்சு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இங்க இருந்தவளை இங்க கொண்டு வர ராமன்னு சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்க தேவ திட்டத்தை நிறைவேற்று பல காரியங்களை எதிரிகளை கூட பயன்படுத்துவார். ஆமே. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்?
பொறுமையாக இருக்கும். நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமாம். போகிறான், விட்டு கொடுத்து போகிறான். போய் அங்கே சொன்ன வார்த்தையின்படி நிறைவேறவே பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. பல காரியங்கள் நடக்குது பிறக்கிறதுல. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிலாம், இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஏரியாக்கெலாம் போனோம் அப்படின்னா, ஆஸ்பத்திரினாலே ஒரு என்ன இருக்கும்? ஒரு ஸ்மெல் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருக்கோம்னு ஆட்கள் கேட்டவங்க மேலே ஒரு வாடை இருக்குங்க. அதுலேயும் நீங்கள் நல்லா கவனிச்சு, நான் யதார்த்தமாக சொல்கிறேன், அங்கேனா சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி துர்நாற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு கேட்ட உடனே எத்தனை பேருக்கு இடம் தெரியல, இது வந்து பிரசவ வாடி ஏரியா. என்ன வார்டு கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ரொம்ப இருக்கு. அப்போ பாருங்க, ஒரு ஐடியா அந்த பூமியில் வர்றதுனால அங்கே என்னெல்லாம் இருக்கு. சரியான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. மலை ஏறணும். எல்லாம் சொல்லுங்க, மலை ஏறணும். ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்க, மலை ஏறணும். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, சரியான இடத்துல இருக்கணும், சரியான ஆட்களோட பேசணும். அங்கே நாற்று இருந்துச்சா இல்லையா? ஒரு குழந்தை பிரசவம், நானும் பிரசவ எடுக்கலாம் போகவே முடியாது, எனக்கு நாற்றுமே பிடிக்காது, குழந்தை பற்றிக்க முடியாது. எதில் அமைன்னு சொல்றீங்க, நாற்று இருக்கும். சோத்திரம். இப்போ தான் ரொம்ப முக்கியம் கவனிக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அது கன்சீவ் ஆகி பாராட்டு பண்ணுவேன் சொல்லுவோம். நம்ம ஊரில் கூட சொல்லுவோம், என்ன நீ பிரசவில் இப்போ ஆனந்துள்ள போய் உட்காந்துருக்கான், பிரசவ ஓட்டில் காலை நீட்டி போட்டு உட்காந்து இந்த மாதிரி சர்ச்சில் உட்காந்துருக்கே அப்படின்னு எனக்கு பாஸ்டர் கேட்பாரு. சொல்கிறேன், நான் கேட்கறது இல்லை. அப்போ நாங்கள் என்ன காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கோம். அப்போ டாக்டர் கூட்டு வச்சுட்டு அவங்க சொன்னேன், அந்த குழந்தை இப்படின்னு உலகத்திலே மிக கொடூரமான வலி எடுக்கிற இடம் வந்து, வலி நிறைந்த இடம் எதுனா டெலிவரி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டெலிவரி நேரத்தில் டாக்டர் நர்ஸோ பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புஷ் பண்ணு. என்ன பண்ணு? ஆமாம், முக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? அதான் ரொம்ப கொடூரமானது. அப்பந்தான் ஐடியாவாகி பிளான் ஆகி இயேசு வெளில வருவார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை நோக்கத்தை வச்சிருக்காருன்னா, அந்த தேவ திட்டம் நோக்கம் நிறைவேறுனா புஷ் பண்ணணுமா முக்கணுமா முக்காண்டாமா? நான் முக்கலாம் ஆண்டேன், உள்ளதான் வச்சிருக்கேன். தேவ திட்டம் ஆண்டவர் என் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்காரு. எனக்கு நாத்தமாக அடிக்கக்கூடாது, நான் முக்கலாம் மாட்டேன். இது வாழ்நாள் வரைக்கும் இருக்க வேண்டியதான். திட்டம் வெளியில் வராது. சிலருக்கு கன்சீவ் ஆகிட்டு அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்கும்போது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். சிலர் முதல்ல சொன்னாங்க, உண்மையிலே எத்தனை பேர் உணர்றீங்க கிருபை எல்லாரும் பெருகுவதா? எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்ன குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு? நல்ல ஜோரா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உண்மையா புரியா? அப்போ அதற்கு நீங்க சரியான இடத்துல இருக்கணும். சில வழிகள் இருக்கு, சில வேதனைகள் இருக்கு, சில நாற்றல் இருக்கு, சில அவமானங்கள் இருக்கு, சில நிந்தைகள் இருக்கு, சில இடத்துல முக்க வேண்டியிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பந்தான் டெலிவரி ஆகும், தேவ திட்டம் நிறைவேறும். சும்மா எல்லாமே ஈஸியா ஓசையா நடக்குன்னா நடக்காது. அல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவர் கண்டு கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய உங்களை குறிச்ச தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டம் எல்லாரும் நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது வாங்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எல்லாரும் இங்க வயிற்றுல கேட்க இல்லை, என்னை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் நான் பெற்றுக்கொள்றேன். ஆமா, அது வெளியில வரணும்னா சில வழிகள் இருக்கு, சில நாற்றங்கள் இருக்கு, சில இடத்துல புஷ் பண்ணணும். ஹல்லேலூயா. போட்டிகளில் வெற்றி பெற்றவங்களாம் நீங்க கேட்டு பாருங்க பார்ப்போம். வெற்றி பெற்றவங்களாம் ஓட்டத்தை விட்டுடலாம். உசேன் போல்ட்ல கேட்டாங்க, அவன் தான் உனக்கு வேர்ல்டு சாதனை. எனக்கு நெஞ்சுலாம் ஒரு மாதிரி காலெலாம் தசை பிடிச்சி விட்டுடலான்னு நினைச்சேன், ஒதுங்கலான்னு. ஆனா அந்த நேரம் தான் ஒரு புஷ் பண்ண நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அது நெஞ்சுலாம் வலிக்குது, கால் மசன்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லும் பொழுது விட்டுடலான்னு நினைச்சா முடிஞ்சுது. யார் யார் அது ஓசலே காலத்தை ஓட்டணும், சும்மா எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா சாதிக்கவே முடியாது. கிருபை கொடுக்குது. பவுல் சொன்ன, நான் ரொம்ப கிருபை விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுது. அவன் சொல்றான், நான் எல்லாரும் காட்டிலும் சின்னவன், எனக்கு தேவன் பாராட்டின பரணபையை எழுப்பிவிடுங்க, ஆண்டவர் நல்லவர்.
சோத்திரம். இங்கே வந்து இல்லை ஐயா திரும்ப திரும்ப இதோட எத்தனை தடவை பேய்க்குன்னா சந்தோஷம் இருக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? எனக்கு சுகம் இல்லை இப்படி சொல்லிருக்கோம்ல. நகரவாசியில் பலவீனப்பட்டவனு என்னன்னு சொல்லணுமா? கொஞ்சம் என்ன சொல்லணுமா? சொல்லுங்க. சுகவீனனும் என்னன்னு சொல்லணும்? அல்லேலூயா. அதுதான் சபை. எல்லாருக்கும் நடக்கிறதே சொல்றது இதான வலி இருக்கு, வேதனை இருக்குதான். அப்பதான் சுகங்கிற தேவ திட்டம் வெளிப்படும். நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த நேரம் ரிலாக்ஸ். நான் போன வாரம் செய்யல எனக்கு தற்செயல ஆயுதமாயிட்டு தான் கேட்டிருந்தேன். இங்க வலிக்காம நோகாம ஆராய்ச்சி போனா வெளியில போனோம்னு என்ன இருக்கும்? நிறைய வலி இருக்கும். இங்க நல்லா ஆராய்ச்சா வாழ்க்கையில அங்க வழிகள்லாம் திறக்கும். ஆமென். ஆமென். என்ன சொல்லணும்? நீங்க ரொம்ப நல்ல விளைஞர்கள். உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா எனக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் குறித்தும் பெரிய தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். நீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எந்த பேய் பிசாசினாலையும் நபர்னாலையும் உங்களை குறித்து வச்சிருக்க தேவ திட்டத்தை தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடுக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஒரே ஆள் யார் தான் சொல்லுங்க பார்ப்போம்? நான் தான், என் மனசுதான். ஆமென். இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னா போதும். ஆண்டவர் நல்லவர். அதனால எத்தனை பேர் அப்படி வழிகளை, நாற்றங்களை, சவால்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறீங்க? சாதிக்கணும் என்ன செய்யணும்? சவால்களை சந்திக்கணும். சார்ந்த குணம் வேணும். ஆமென்னு சொல்லுங்க. பேசிருக்கேன். அதனால எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் செஞ்சில் எனக்கு ரொம்ப பிடித்தது, என்னை தொட்டது. இன்னைக்கு அதை சொல்லு எனக்கு தோணுச்சு. ஆண்டவர் நல்லவர். அப்படி கடந்து வந்தனால தான் கடந்த நாட்கள் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடம் மிக சிறப்பாக சூப்பராக நடந்தது. முழுக்க அதனுடைய மகிமையெல்லாம் கர்த்தரே அவரே செய்தார். அல்லேலூயா. சாதாரணமான காரியம் இல்லை, பயங்கரமான பிரயாசம், லட்சங்கள் பண செலவு, சோத்திரம் பலருடைய கடின உழைப்பு, சோத்திரம் செயல்பாடுகள், பிரயாசங்கள், ஜெபங்கள் ஏராளம். இத்தனை சேர்ந்தா அந்த வெற்றியாக அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கர்த்தரே செய்தார். நல்ல கரங்களை தெரிவி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல 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 ஹல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கே உரியதாக. எல்லாரும் திரும்பவும் சொல்லி, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது வெளியில வர நான் மலைநாட்டுக்கு போகணும், சரியான இடத்துல இருக்கணும், சரியானதை பேசணும், சில நாற்றங்களை சந்திக்கணும், சில அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சில சொல்ல மாட்டேங்க. அப்படியே இல்லாம புதுசாம மெதுவா அப்படி கூலா எல்லாம் தெரியுமா? அந்த லெவலில் தான் இருப்பீங்க. அந்த லெவலில் பெரிய பெரிய தேவ திட்டம்னா பெரிய சவால் இருக்கு. சின்ன தாவீது பெரிய ராஜாவா போறானா பெரிய கோலியாத்தை சந்திச்சு தான் ஆகணும். கோலியாத்தை சந்திக்கவே மாட்டேன் சார், ஆனா பெரிய ராஜாவாகணும். 6-14 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமென்னு சொல்லு. நீ விரும்பினாலும் ஆண்டவரே விட்டு விடுவார். திட்டம் உங்க மேல இருக்குன்னா சந்திக்க வைக்க தான் செய்வாரு. நீங்க தான் புஷ் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். உங்க கண்களை திறப்பாராக. ஒரு வசனத்தை மட்டும் முடிஞ்சது. ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பிரசங்க நான் ஒன்று வச்சிருந்தேன், எடுக்கல. உபாகமும் 1 ரொம்ப தெளிவாக ரேமாவாக சொன்ன வார்த்தை 1:31. அதை நான் ஜெபிச்சு முடிச்சிடும். ஆண்டவர் நல்லவர். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எத்தனை பேர் பார்த்தீங்க கர்த்தர் நடத்திட்டு வந்தது? ஆமாம். எப்படி நடத்திட்டு வந்தாரா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரணும். இன்னைக்கு கொரோனா வந்து அலையில் நடக்கும் போக்கலாம் எத்தனை பேர் ஏதாவது நினச்சிங்க? நான் கூட பயந்தேன். ஆண்டவர் பார்த்து இருந்தார். என்ன நினச்சோம்? ஒரு பிள்ளைய, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வர்றது போல இந்த இடத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. நான் கூட நினச்சேன். முதல்ல இந்த நல்ல டிவி பார்ப்பேன், நியூஸ்லாம் தேசமாக இருந்தது. அப்போம்லாம் கூட நினச்சேன்,
அவன் சொன்ன எல்லா சிம்டம் பார்த்தா கொரோனா முதல்ல எனக்கு தான் இருக்க மாதிரி இருந்தது. சோத்திரம் வந்துட்டோம் கொரோனா அப்படின்னு பயது. ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் நமக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் அதுன்னு ஏற்படுத்தி 3 ப்ரேயர்லாம் தந்து வார்த்தைகளை தந்தாரு பாருங்க. எப்பா கடைசியில் இன்றைக்கி அது கொரோனாவை அது ரொம்ப நம்மளை பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டு அதை கணக்கில் வைக்கிறது கிடையாது. செய்ப்போனாய் அப்படின்னு ஒரு காசுக்கெல்லாம் போயிட்டு ஒரு வல்லம் இதான் இவ்வளோதான் பிசாசு. ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்துங்க சாசுன்னா பெருசுன்னு ஒரு காசுக்கு அம்மனை போடா அப்படின்னு விட்டா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார் கர்த்தர். எவ்வளோ நல்லது தெரியுமா? எவ்வளோ அற்புதமாக அந்த நாட்கள் நடத்தி வந்தார். அவர் நடத்துதல் ஆச்சரியம். அல்லேலூயா. உண்மையிலே ஒரு அப்பா தன் சொந்த பிள்ளைய சுமந்து கொண்டு வந்த மாதிரி கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரா வரலையா? அப்படிதான் முடியுது. அவன் இவ்விடத்து வர வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படிதான் நடந்தார். நான் இதில் அடிப்படையில் நிறைய சொன்னேன். நம்ம நல்லா கர்த்தரை உயர்த்திட்டோம். ஆவியானவருக்கு நன்றி. நல்ல வேலைக்கு நன்றி பீடம் கட்டிட்டிங்கனாலே போதும். அடுத்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் உட்காந்து நமக்கு நிறைய தெரியாது. ஒரு நோட்டோ ஒரு ரப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த வருஷத்தில் வளரல என்னெல்லாம் செஞ்சாருன்னு போடுங்க பார்ப்போம். கொஞ்சம் நிதானமாக ஜெனரல் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஏராளமாக செஞ்சுருக்கார். நம்ம தகுதிக்கு மீறி செஞ்சுருக்கார். எத்தனை அங்கே இருக்கீங்க? ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆமாம். ஒரு தகப்பனை போல் தன் பிள்ளையை அவன் எவ்வளோ கவனமாக சுமப்பான் அந்த மாதிரி நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். உங்களுக்கு எனக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கார். கடந்த வருடத்துலேயும் சொன்னது போலவே நிறைவேற்றிருக்காரு. நீங்கள் ஒன்று செய்யுங்க. அங்கே எங்கேயும் பரபரன்னு இல்லாமல் ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் கூட உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்கள். நன்றி விடுவார்களாம். கடைசி நாட்களில் மனிதர்களுக்குள்ளே பெரிய அது மனிதர்கள். நீங்களாம் மனிதர்களா தேவ மனிதர்களா? பக்கத்தில் இருக்கவும் கைப்பிடி சொல்லுங்கள். ஒரு மாதிரி ஒன்று, நீ மனுஷி அல்ல, நீ மனுஷன் அல்ல, தேவ மனுஷன், தேவ பிள்ளை. நன்றியாரு. அல்லேலூயா. ஆமாம். வெறுமனே வாயில் மட்டும் இல்லாமல் புத்தியுள்ள ஆராதனை சொல்லிட்டு உங்களையும் அவருக்கு கொடுங்க. அப்படி ஒரு கிறிஸ்துவ வரணும். அப்படி இல்லை. நல்லா சர்ச்சில் நாங்கள் நல்லா தோத்திரம் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் பாத்திரம் கிடுவாங்க, நாங்கள் தோத்திரம் பண்ணுவோம். முடிஞ்சோடனே நாங்கள் சின்ன கலெக்டர்கள் அப்படி போயிடுவோம். யாரோ ஒருத்தர் பாத்திரம் அதெல்லாம் நீங்கள் அறதான் நிறைவேற்றிருக்கீங்க. இது யாருடைய இது இல்லை, நம்முடைய வேலை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்ல, அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் உங்களையே ஜீவ பலியா ஒரு உயிரோடு இருக்கிறத பலியை செலுத்தினா வலிக்குமா வலிக்காதா? ஆண்டவர் அப்படி தான் இருக்கார். எல்லாம் செத்த பலியா இல்லை, நமக்கு இருக்கிற பல காரியங்களோட ஜீவனோட பலியை செலுத்த இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள். வெறும் வாயில் மட்டும் இல்லை, இயேசு மாதிரி வாயிலையும் துதிங்க, வாழ்க்கையிலையும் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கர்த்தர் வேண்டிய வார்த்தைகளை உங்களுக்கு எந்த பகுதியிலையும் தந்திருப்பார். ஆண்டவர் நல்லவர். நான் சொல்ல இதுதான். போன வாரம் இன்னொருத்தில் தடையாக இருக்குது. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வார்த்தையை விசுவாசிங்க. எதை விசுவாசிக்கணும்? ஆமாம், வெற்றிகரமான வாழ்க்கை எதை விசுவாசிக்கணும்? வார்த்தையை விசுவாசிக்கணும். வார்த்தை என்ன? 2 வார்த்தை. நிறைவேறின வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. நிறைவேறின வார்த்தை, நிறைவேறுகிற வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா, பண்ணலையா? நிறைய நிறைவேறல, சிலது நிறைவேறிருக்கு. அந்த நிறைவேற போகிற வார்த்தையை மரியாள்கிட்ட சொன்னான். இந்த நிறைவேற போகிற வார்த்தையை நீ யார்ட்டை சகரிட்டேன்னு சொன்னார், மரியாள்கிட்டையும் சொன்னான். நிறைவேற போகிற வார்த்தையை நீ விசுவாசியதுனால அது நடக்கிற வரையும் ஊமையாக இருப்பான்னார். இவற்றை நிறைவேற்ற இவர் சொன்னால், இதோ உமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே அற்புதமாக சாட்சியாக இன்றைக்கி நிற்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நிறைவேற போகிற வார்த்தை, நிறைவேறின வார்த்தை யார் தான் சொல்லும் பார்ப்போம்? இயேசு தான் வார்த்தை தான். என்ன நிறைவேறின வார்த்தை? சிலுவையில் உங்களுக்காக எனக்காக
பாவத்தெல்லாம் சுமந்து உங்களே என்னவாக்கிட்டாரு சொல்லுங்க, நல்ல சத்தமா இல்லை, நல்லா உணர்ந்து சொல்லுங்க, என்னவாக்கிட்டாரு. உங்களுக்கு சொல்ல முடியல, நீங்கள் பண்ணியிருக்க அவ்வளோ டஃப் சேட்டையில். ஆனால் நல்லா சொல்லுங்க, அந்த பலி நிமித்தம், என் செயல் நிமித்தம் அல்ல, சிலுவையின் பலி நிமித்தம் நான் நீதிமானா இருக்கிறேன். எவ்வளோ பெரிய வேலை இருக்க, அதை விசுவாசிங்க. நிறைவேறின வார்த்தை, நிறைவேற போகிற வார்த்தைகள், எண்ணிக்கை இல்லாத சுத்தம். இந்த ஆட்களையும் உட்கார்ந்து வாங்கி கொள்ளுங்க. சரி, சிலுவையில் இயேசு பாவத்துக்கு மட்டும்தான் வந்து மரித்தாரா? வேற என்னெல்லாம் செஞ்சாரு? சாபத்தை ஏற்றுக்கொண்டு உங்களே என்னவாக்கிட்டாரு? ஆசீர்வாதம். அதுவும் யாருடைய ஆசீர்வாதம்? சோத்திரம். அந்த லெவலுக்கு வாரையெல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் கண்ணை மூடுனா கர்த்தரை பார்ப்பான், கர்த்தருடைய சத்தம் கேட்பான். என்ன பேர்? என் சிநேகிதனே. யாருடைய சிநேகிதன்? யாருக்கும் சிநேகிதன் இல்லை. சிலர் மட்டன் கண்டருக்கு சிநேகிதன், வறுவல் வைக்கிறதுக்கு சிநேகிதன், கடைசியில் கொளுத்தி வச்சுருவாங்க கீழே, நிறைய இருக்குது. ஆனால் இயேசுக்கு சிநேகிதன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அதனால் அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் உங்களுக்கு. அடுத்து ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் தெரியுமா? சீமானாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. முதுகிலும் பலமுள்ளவனாக இருந்தான். சரிதில்லை, குழந்தையும் பெற்றெடுத்தான். சோத்திரம். ஆண்டவர் உயிர்ப்பி தொட்டுன்னா அதற்கு ஒரு 2-3 கட்டிட்டான், 5-5 பத்துட்டான். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய விஷயம். சோதரம். நீங்கள் நெகட்டிவாக போய் பிடிச்சிடாங்க, தேரவே முடியாது. உன் கண்ணில் திறப்பதாக. அல்லேலூயா. எனக்கு கவனம் சொல்கிறேன். அப்போ ஆபிரகாமுக்கு அதுவும் ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுக்கு அன்றைக்கி அறிவு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் என்கிட்ட இருக்கீங்க? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது போல் உங்களை என்னையும் கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சரி, அதை மட்டுமா செஞ்சார்? நம்முடைய வியாதி பலவீனங்களெல்லாம் அவர் என்ன செஞ்சார்? சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் ஆணியர்களா ஆவியர்களா? எதனால்? சிலுவையினால் முடித்து விட்டார். நிறைவேறின வார்த்தை, அதை விசுவாசிங்க, அதான் வெற்றி. சோதரம். இயேசு சிலுவையில் தரித்திரர் ஆனார். நம்ம என்னவாக்க? தரித்திரர் ஆனாரா? ஆனார்னா நீங்கள் நானும் என்னவோ ஆகியிருக்கணும். ஆயிட்டோமா? ஆவோமா? ஆயிட்டோம். எங்கே ஆயிட்டோம்? ஆமாம். இது மட்டும் பாசமாக சொன்னாங்க பற்றில இப்படி இது இப்படி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? விரிஞ்சிட்டுன்னு வைங்களாம், வருது, தடையதும் இல்லை. கொரோனாவில் தான் நல்லா இருக்குங்க. இதையும் கொஞ்சம் பெருசாச்சு. உண்மையில் சொல்கிறேன், பழையலாம் பெருகுவோம், வளருவோம். கர்த்தர் நிறைய நல்ல வார்த்தைகளை பண்ணி வாக்கு பண்ணியிருக்கார். மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் சொல்லுங்க. நிறைவேறின வார்த்தை, நிறைவேற போகிற வார்த்தை, விசுவாசி, வெற்றிகரமான வாழ்க்கை, சாத்தியம், இது சத்தியம். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒன்று திட்டம். நம்ம திருச்சபையில் உள்ள, நான் ஆட்களையும் பார்க்க, எனக்குள்ளவங்களும் பார்க்கல, நம்ம திருச்சபையிலோட பெரிய மக்களோட என்ன தெரியுமா? அதில் மாம்சத்திலே வாழ்கிறத மனுஷியம், மூளை பெருசு, கூட்டல் கழித்தல் கணக்கு போட்டுகிட்டே இருக்குது. மூளையில் இருக்குது, மூளையில் இருக்காங்க, மூளையில் தான் இருக்குது. 2021 வரலாம், 22 வரலாம், 23 வரலாம். சோத்திரம். அதுக்கு செத்துருங்க. அது பேசும் நிறைய நேரம், எலும்பும். நேற்று ஃபுல் டே ஜபிச்சுட்டு வந்துன்னா டப்புன்னு ஒரு சின்ன விஷயத்தை போட்டு எழுப்பி மாற்றிடும். அதை அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இறையாது அமைதியில் ஆவி மனிதன் எழுப்பிடுங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் பெரிய ரசம், பெரிய தீர்க்கமான செய்தி. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வழி, தேவன் செய்த நன்மைகளை நினச்சி துதிச்சுட்டா இது ஆஃப் ஆயிரும். ஒன்றுமே இல்லைடா, தோத்திரம் எவ்வளோ. நேற்று நான் ஒரு தம்பிட்டு பேசினேன், அங்கே இருந்து போல நம்ம சந்தாலாம் பிடிச்சதான். அவன் சொன்னான், என்ன செப்பா சரி மனதார பேசுகிறேன், கொஞ்சம் பணம்லாம் போட்டு விட்டான் அருகில். சோதரம் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டோம், செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே ராஜா மாதிரி வாழ்ந்தவன், ராஜா தான், ராஜா மாதிரி வாழ்ந்தவன் அங்கே செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கான். நல்லவர். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நல்லவர். அதனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய இன்னும் நான் நிறைய பேர் பேரை சொல்கிற காரணம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்கன்னா பெரிய தேவ கிருபை, பெரிய மேன்மை. அதான் சொல்லணும், சரியான இடத்துல இருந்தாலே எல்லாமே நடக்கும். தேவன் சொன்ன இடத்துல இருந்தால் எல்லாமே நம்மளை தேடி வரும்.
அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால் இதை காத்துக்குள்ளோம். நிறைய நன்றி சொல்லுங்கள். இன்னும் இருக்க நாட்களில் தயவு செய்து முறுமுறுக்காங்க. எத்தனையோ நீங்கள் விரும்பினது நடக்காமல் இருந்திருக்கும், நெகட்டிவாக இருந்திருக்கும். நான் எனக்குலாம் பெரிய ஆசை, அவங்களுக்கு இவங்களாம் நடந்துட்டேன். ஆனால் அதற்கு மத்தியில் நமக்கு நம்முடைய தகுதிக்கு மீறி நிறைய செஞ்சுருக்கார். நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதற்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள். பெரிய மேன்மைகளை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மனசு பேசுகிறத கேட்காங்க முதல்ல. அவர்களும் பெரிய எல்லைகளுக்குள்ளே போக முடியாது. ஆவியினால் நடத்தப்படுற மனிதனர்களாக இருங்க. வார்த்தை ஆவியானது. இந்த மனசு பேசும்பொழுதெல்லாம் அமைதியாக இறையாத அமைதியாக இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. துதிக்க பழகுங்க. அல்லேலூயா. கத்த நல்லவர். கத்த தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை என்னையும் ஆசீர்வதித்திருக்கார். நாம் ஜெபிக்கலாமா? அப்படி எழுந்து நிற்போம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு சும்மா ஏதோ வந்தோம் பாடணும் ஆராய்ச்சின்னு கடமைக்கு இல்லை. எத்தனையோருடைய உள்ளங்கள் கர்த்தருக்குள்ளே பூரிப்பித்திருக்கு. என் இருதயம் நல்ல விசேஷனால் பொங்குகிறது. என் வாய் எழுத்தாணியை போல, விரைவான எழுத்தாணியை போல எழுதுகிறது. சோத்திரம். இருதயம் பொங்குனவங்களாம் வாயை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ண பார்ப்போம். நான் சொல்லியிருக்கே கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். இது ஆவியானவருடைய நேரம். அவர் உங்களை சிலரை தொடர் நினைக்கிறார். உமக்கு சோத்திரம். சிலரை பலப்படுத்த நினைக்கிறார். அல்லேலூயா. இது அற்புதத்தின் நேரம். இது ஆவியானுடைய நேரம். சொல்லுங்க எல்லாரும், ஆவியானுடைய நேரம். அல்லேலூயா. சோத்திரப்பா. உமக்கு சோத்திரம். மனசுல சின்ன கண்ணை மூடுமா? எஸ் ரத்தம் செய்யும். சக்காரா பாபா கண்ணை மூடு. நல்ல மாதிரி சந்தார மாலாபா ரியாக்கா ரபலபா ரிமதுனா ரேமா காலா ரபா காபா டாலா சபா லபா காபா டாலா தரா லாபா. ஒரு 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுங்க. சோத்திரம். பரிசுத்த ஆவியான இதே உங்களுக்குள்ள செய்வாராக. எஸ் லார்ட். நல்ல துதிக்கிற இதயத்தை தருவாராக. பெரிய மனசை தருவாராக. சோத்திரம். மூளை அறிவில் வாழாமல் சோத்திரம். அல்லேலூயா. நன்மை தீமை அறிந்து வாழ்றது தான் பாவ வாழ்க்கை. சோத்திரம். அந்த கனியை தொடாதபடிக்கு ஓ ரீமே காபா ராலா சகா தாடா காபா ரீமா ஹந்த ராலா பாலா கோதா ராகா சபலப ரிவதன மௌதுரி ஆந்திரா சந்தர பாலா துரிபி ஆந்திர வலபு. அல்லேலூயா. கொஞ்சம் உப்பு கொடுத்து அப்படி சோத்திரம். முதல் நாள் ஏதோ சொல்ல முடியல, உள்ளத்துக்குள்ளே இருந்து அப்படியே ஒப்பு கொடுத்து ஆசை விருப்பம் இருந்தால் கூட கையை கூட உயர்த்தி சரண்டர் பண்ணுங்க பார்ப்போம். ஆவியானவர் வேலை செய்வாராக. எதையுமே சொல்ல வேண்டியிருக்க. சோத்திரம். உங்களை எப்படி அர்ப்பணிக்க நடத்துகிறாரோ கொஞ்சம் மூளையை விட்டு வெளில வாங்க. மாம்சத்தை விட்டு வெளில வாங்க. சோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் காட். அல்லேலூயா. சோத்திரப்பா. இந்த ஆராதனைக்கு நோக்கம் உண்டு. இதை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த தேவ திட்டம் நிறைவேற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய செயல் உண்டாவதாக. ஒரு ஹாலா மாரா ஹந்த ரேபேல் யூரோபி ஆபர பலபா. எஸ் 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 லா ஓ ரமன சந்தல மர பல பர பல பரிப துணியாந்திரா ரீமான ஹந்த ரேபலே பரிப துணியாந்திரோ ரேகா மாலா ரபா காபா டாலா தரா பாலா சகா ரபா லாபா சந்தர பாலா துரிபி ஆந்திரோபி துணியாந்திரா. ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. எஸ் எஸ் எஸ். வீணானவெல்லாம் வெளியேறட்டும். ஓ உமக்கு சோத்திரம். சோத்திரம். மனசை போட்டு ரொம்ப அலப்புகிற எல்லா இருளின் வல்லமைகள், குழப்பமான சிந்தனைகள் சைக்கா ராமா ஹந்த ராலா பவுடா சகா ராபா ராகா தாரா ரேமலா ஹந்தி ரோபி ஆபர வலபு சபலப ரவலபா ரீமானா காத்தரா பாலா தேரே லேமே ரேபோ லோபி ரிபி ஆக்க ரவலபா. அல்லேலூயா. எல்லாம் சொல்ற, நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வார்த்தையினால, தேவ ஆவியினால நடத்தப்படுகிறதுனால புத்திரனா இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா, சுதந்திரிக்கிறவனா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த வளர்ச்சி, முதிர்ச்சி
இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள உண்டாவதாக. இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை, தெய்வீக கனவுகளை விசுவாசிக்கிறேன். தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பது இல்லை. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நான் தேவனுக்கு செல்ல பிள்ளை. ஆமென். நல்ல கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் திருச்சபையை கருத்துப்படுகிறோம். இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னதெல்லாம் யாக்கோபுக்கு செய்யப்பட்டது என்று சொல்லப்படும். சோத்திரம். அநேக கேட்டு போராடலாம் கடந்து வந்தாச்சு அப்பா. சொல்லத்தக்கதாக எங்களை சாட்சியா காட்சியா நீங்க நிறுத்துறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். அந்த யாபேஸ் கேட்டது போல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய மனசை தாருங்கப்பா. மூளையில மாம்சத்துல கண் பார்த்து, காது கேட்டு, மூக்கு முகர்ந்து, வாய் ருசிச்சு, தொடர்ந்து ஐம்புலன்கள மாம்ச பிண்டங்களா வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஒளிஞ்சு போட்டுமாப்பா. ஆவியினால நடத்தப்படுவதில்லை, தேவனுடைய வார்த்தையினால நடத்தப்படுவதில்லை. அவர் சொல்லிட்டு ஆயிரும் அப்படியே ஏற்றுக்கொள்ற குழந்தைத்தனமான விசுவாச வாழ்வு ஒவ்வொருக்குள்ளையும் பெருகுவதாக உமக்கு மகிமையான சாட்சிகளை நிறுத்துங்கப்பா. நீங்க அப்படி செய்து விட்டதற்காக சொத்துறோம். எங்களை தாழ்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே சோத்திரம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும் உங்கள் அனைவரோடு கூட, நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஒரு வாழ்த்தி கடந்து போவோமாக. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.